வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெரனரஸ் டிஎன்பிஎஸ்சி. நான் உங்க ஜெயக்கலா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது டெட் எக்ஸாம்ஸ் 2026 நோக்கி நம்ம வந்து ஒரு பயணம் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அதன் ஒரு பகுதியா நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நேத்து வந்து பயாலஜி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு லெசன் மட்டும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து 13, 14வது லெசனோட கண்டினியூஷன் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே. அதாவது கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே வாங்க, விட்டுறாதீங்க. 2 லெசன் தான் கொடுக்கும். 4 லெசன் 5 லெசன்லாம் நம்ம வந்து கொடுக்கல. சரியா? ஓகேவா? ஸோ வந்து ஈஸியா தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, படிச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பா என்ன பண்ணிடலாம்னா, நம்ம வந்து நோட்டிபிகேஷன் வர்றதுக்குள்ளே 6th ஸ்டாண்டர்ட் வரைக்குள்ள முடிச்சுக்கலாம். சரிங்களா? இதை விட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் கஷ்டமாயிரும். 4 லெசன்லாம் படிக்க முடியாது. சரிங்களா? அது வந்து கடைசி நேரத்துல போர்ஷனை வந்து அதிகமா வச்சுட்டு நம்மளால படிக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால இப்பவுமே வந்து நம்ம புத்திசாலித்தனமா உட்காந்து படிச்சுக்கிறது நல்லது. ரிவிஷன் நிறைய தடவை பண்ணலாம். ரிவிஷன் பண்றதுனாலதான் நமக்கு வந்து கொஞ்சம் தெளிவு வந்து கிடைக்கும். சரியா? என்ன தெளிவு கிடைக்கும்னா, கொஸ்டினை ரீட் பண்ணோன்னே ஆன்சர் போடுற மாதிரி நம்ம வந்து அங்க ப்ரிப்பேர் ஆகிருப்போம். இல்லை அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் வந்து 2 மாசத்துல படிச்சுட்டு போனோம்னா இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அதனால இப்பவுமே படிங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து உதவி பண்ணும். ஓகேவா? படிப்பு என்னைக்கும் வீணாகாது. ஸோ வந்து காலத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா படிங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஆரம்பத்திலே வந்து அட்வைஸ் பண்ண விரும்பல. ஒரு சின்ன நோட்டிபிகேஷனோட சொல்லிட்டு நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விமென்ஸுக்காண்டி எக்ஸ்க்ளூசிவான பேட்ச் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தலைவி பேட்ச்னு சொல்லியிருக்கோம். சரியா? 100% வந்து விமன் மட்டும் தான் இருப்பாங்க. சேஃபான என்விரான்மெண்ட். இதுல வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி வந்து 2 மணி நேரம் வந்து கிளாஸ் இருக்கும். 120 days ப்ரோக்ராமு, 105 கிளாஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி 2 hours வந்து ரிவிஷன் பிளஸ் மென்டார் செஷன் வந்து உங்களுக்கு எவ்ரி வீக் வந்து இருக்கும். 12 புக்கு, 1560 டெய்லி டெஸ்ட், 2800 ரிவிஷனு, அப்புறம் 78 ஒன்லைனர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஒன்லைனர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டா வந்து என்ன இருக்கும்னா ரிவிஷன் பண்ற மாதிரி குட்டி குட்டி நோட்ஸா வந்து இருக்கும். ஸோ இதுல ஜாயின் பண்ண விரும்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை ஃபில் பண்ணீங்கன்னா டீமே உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? நம்ம கிளாஸ்க்குள்ள போலாமா? இன்னைக்கு என்னது அப்படின்னா டெட்டு 2026 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். லெசன் நம்பர் 13, 14. சரியா? எந்த லெசன்? 13வது லெசனும் 14வது லெசனும் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த சுவாலஜிக்கல் நேம் ஆஃப் த இந்தியன் கேட்டல் லீச்? இந்திய கால்நடை அட்டை அட்டை அதாவது அட்டைப்பூச்சியோட விலங்கியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அட்டைப்பூச்சியோட பெயர் என்னதுப்பா? அட்டைப்பூச்சியோட விலங்கியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. போட்டுடுங்க. அட்டைப்பூச்சியோட விலங்கியல் பேர் என்ன? ஆப்ஷன் ஏ ஆர், ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு படிக்க. ஸோ வந்து சொல்லுங்க. சரியா? படிச்சிருப்பீங்க. லைட்டா பார்த்தாலே ஞாபகம் வரும். ஹிருடேரியா கிராண்ட்லோசா அப்படிங்கிறது. சரியா? ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்டா அட்டைப்பூச்சியோட சுவாலஜிக்கல் நேம் அப்படிங்கிறது. ஓகேவா? 2வது கொஸ்டின் பார்ப்போமா? டு விச் ஃபைலம் டஸ் த லீச் பிலாங்? அட்டை எந்த தொகுதியை சார்ந்தது? சரி, எந்த கேட்டகரியை சார்ந்தது? அதாவது எந்த குடும்பத்தை சார்ந்தது சொல்லுங்க பார்ப்போம். அட்டைப்பூச்சி வந்து எந்த குடும்பத்தை சார்ந்தது? ஆர்த்ரோபோடாவா, மொலஸ்காவா, இல்லைன்னா அனிலிடாவா, கார்டேட்டாவா அப்படின்னு சொல்லி கேட்கும். சரியா? ஓகேவா? என்னது? டு விச் ஃபைலம் டஸ் த லீச் பிலாங்? ஓகேவா? ஆன்சர் என்னதுப்பா? அட்டைப்பூச்சி வந்து எதன் வகையை சேர்ந்தது அப்படின்னா அனிலிடா. சரியா? எதன் வகையை சேர்ந்தது? ஆன்சர் வந்து என்னது? அனிலிடா. சரியா? ஆப்ஷன் சி. கொஞ்சம் எழுத மாட்டேங்கி வரேன். அனிலிடா. சரியா? இந்த ஆர்த்ரோபோடா என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜாயிண்டட் லெக்ஸ். அது என்னதுங்க? ஜாயிண்டட் லெக்ஸ். ஜாயிண்டட் லெக்ஸ். சரி, ஓகே. ஜாயிண்டட் லெக்ஸ்னா ஜாயிண்டட் லெக்ஸ்னா என்ன அர்த்தம்னா இந்த காக்ரோச்சு, அதுக்கப்புறம் நண்டு, இந்த மாதிரி ஐட்டம், பிராணு. சரியா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாயிண்டட் லெக்ஸ்ல இருக்கிறதா என்ன சொல்றோம்னா ஆர்த்ரோபோடா, கணுக்காலிகள் அப்படின்னு சொல்றோம். சரியா? மொலஸ்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெல்லுடலிகள். அடுத்தாப்புல அதாவது ஏன் ஆர்த்ரோபோடா சொல்றேன்னா நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து ஆர்த்ரோபோடா கேட்பாங்க. ஆர்த்ரோபோடா வந்து இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம் விச் ஆஃப் த, அதாவது இப்போ நண்டு வந்து எந்த கேட்டகரியை சேர்ந்தது? ஆர்த்ரோபோடா கேட்டகரியை சேர்ந்தது. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகேவா? 2 லெக் வந்து ஜாயிண்டா இருக்கணும். காக்ரோச்சு, கரப்பாம்பூச்சி, அப்புறம் நண்டு, அப்புறம் பிராணு, இது எல்லாமே ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கும். இந்த கேட்டகரியில வரக்கூடிய விஷயம். சரியா? ஆர்த்ரோபோடாங்கிறது பார்த்துச்சுக்கோம்.
அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் 2 படிச்சு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மொலஸ்கானா என்னது? மொலஸ்கானா மெல்லுடலிகள் அப்படின்னு பேர்ல மெல்லுடலிகள். அதாவது என்ன இருக்காதுன்னா போன் வந்து இருக்காது. இது வந்து என்ன மாதிரி பீஸ் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொலஸ்கா அப்படின்னா நத்தை. சரியா? நத்தை இருக்குல்ல, நத்தை, அந்த நத்தை தான் சொல்றோம். சரியா? மொலஸ்கா அப்படிங்கிறது மெல்லுடலி, நத்தை கேட்டகரி சொல்லும். அதாவது எந்த வித உள்ள பார்ட்ஸே இருக்காது. ஓகேவா? ஒரு மாதிரி கொல வளன்னு இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறதா மொலஸ்கான்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் கார்டேட்டான்னு சொல்லி சொல்றோமா? கார்டேட்டானா என்ன அர்த்தம்னா முதுகுநான் உள்ளவைன்னு சொல்லி சொல்றோம். சரியா? அது என்னது? முதுகுநான் உள்ளவை அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதுகெலும்பு உள்ள பிராணிகள். சரியா? அதுதான் கார்டேட்டா அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். சரியா? நம்ம அட்டைப்பூச்சை வந்து அணிலிடா, வலைதசை புழுக்கள். உதாரணத்துக்கு புழுவை போய் பார்த்தோம்னா இப்படி இருக்கும். அதாவது வளவளையா, என்ன மேம் புழுவை போய் பார்க்க சொல்றீங்கன்னு கேட்கறேன். அந்த மாதிரி இருக்கும், பார்த்திருப்பீங்க. சரியா? ஒரு மாதிரி ஜாயிண்டா இருக்கும். அதான் வலைதசை புழுக்கள். அந்த தசை வந்து அப்படியே ஒண்ணுமே உள்ள வந்து எலும்பே இல்லாம ஒரு மாதிரி மெல்லிசா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பேசுறாங்க. சரியா? ஓகேவா? 3வது கொஸ்டின் பார்ப்போமா? ஹவு மெனி செக்மெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த பாடி ஆஃப் லீச்? அட்டையோட உடல்ல எத்தனை கண்டங்கள் காணப்படுகின்றன? சரியா? சொல்லுங்க பார்ப்போம். ஹவு மெனி செக்மெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த பாடி ஆஃப் த லீச்? அட்டைப்பூச்சியில உடம்புல வந்து எத்தனை செக்மெண்ட்ஸ் வந்து காணப்படுது? 23, 33, 12, 10 அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் வந்து என்னதுப்பா? ஆன்சர் எத்தனை செக்மெண்ட்ஸ் காணப்படுது? 33 செக்மெண்ட்ஸ் வந்து காணப்படுது. சரியா? கண்டங்கள் வந்து எத்தனை கண்டங்கள்? 33 கண்டங்கள் காணப்படுகின்றன. சரியா? ஓகேவா? இன் விச் செக்மெண்ட்ஸ் ஆர் த 5 pairs ஆஃப் ஐஸ் லொகேட்டட்? 4வது கொஸ்டின். சரியா? 4வது கொஸ்டின். 5 இணை கண்கள் எந்த கண்டங்களில் அமைந்துள்ளன? மொத்தம் 33 செக்மெண்ட் சொல்றோம்ல, அதுல எதுல இருந்து எதுக்குள்ள அந்த 5 pairs ஆஃப் ஐஸ் கண்ணு வந்து எங்க காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சொல்லுங்க பாப்போம். என்னப்பா ஆன்சரு? அதாவது 5 pairs ஆஃப் ஐஸ், 5 ஜோடி கண்கள் வந்து எந்த கண்டங்கள்ல அமைந்துள்ளதுன்னு கேட்டோம்னா மொதல் 5 செக்மெண்ட்ல இருக்கான் பாருங்களேன். மொதல் 5 செக்மெண்ட். சரியா? 1ல இருந்து 5 செக்மெண்ட் வரைக்கும் 5 pairs ஆஃப் ஐஸ் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஓகேவா? 5வது கொஸ்டின் பாருங்க. விச் ஸ்ட்ரக்சர் ஹெல்ப்ஸ் த லீச் இன் லொகோமோஷன் அண்ட் அட்டாச்மெண்ட்? அதாவது அட்டை வந்து இடப்பெயர்ச்சி செய்யவும் ஒட்டிக்கொள்ளவும் உதவும் அமைப்பு வந்து என்னது அப்படின்னு கேட்காங்க. ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகர்றதுக்கு, அதே மாதிரி அது ஒரு இடத்துல ஒட்டிக்கிடுதுல, அதை ஒட்டிக்கிறதுக்கு வந்து எதை வச்சு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதாவது எதை வச்சு ஒட்டிக்கிடுது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சொல்லுங்க பாபு. சொல்லுங்க, எதை வச்சு ஒட்டிக்கிடுது? பாராஃபோடியாவா, இல்லைன்னா சீட்டேவா, இல்லைன்னா சக்கர்ஸா, இல்லைன்னா டென்டாக்கிள்ஸா, என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படியே ஒட்டிக்கிடும் குக்கி மாதிரி. சரியா? எது ஆன்சர்? என்ன ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒட்டுறிஞ்சிகள். சரியா? சக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒட்டுறிஞ்சிகள். சரியா? பாராஃபோடியா, சீட்டே, டென்டாக்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. டென்டாக்கிள்ஸ்னா என்ன அர்த்தம்னா அந்த மாதிரி கொடுக்கு மாதிரி இருக்கும். இந்த ஜெல்லி ஃபிஷ்ல எல்லாம் என்ன இருக்கும்னா இந்த மாதிரி கொடுக்குகள் நிறைய காணப்படும். அது மாதிரி கொடுக்கு மாதிரி இருக்கிறது தான் வந்து டென்டாக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாராஃபோடியா அப்படின்னா நமக்கு வந்து பாராமிஷத்துல இருக்கும், அதாவது பொய்க்காலிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகேவா? சீட்டையும் ஒரு மாதிரி கால் வகை தான். சரியா? ஓகேவா? அடுத்தாப்புல 6வது கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த ஆன்டிகோயாகுலன்ட் பிரசன்ட் இன் த சலைவா ஆஃப் த லீச்? அட்டையோட உமிழ்நீர்ல உள்ள ரத்தம் வந்து ரத்தம் உறைதலை தடுக்கும் பொருள் வந்து என்னது? அட்டைப்பூச்சி தெரியும்ல, அட்டைப்பூச்சி என்ன பண்ணும்? மனுஷன் மேல உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, இல்லைன்னா மனுஷனோ விளங்கோ போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணும்னா அது வந்து ரத்தத்தை வந்து உறிஞ்சி எடுக்கும். அப்படி உரியும் போது ரத்தம் வந்து என்ன அப்படின்னா மனுஷனோட, இப்போ மனுஷனா இருக்கட்டும் விலங்கா இருக்கட்டும், ஒரு உயிரினத்தோட உடம்புக்குள்ள இருக்கும்போது அது என்ன ஆயிட்டு இருக்கும்னா ரத்தம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இதே இது அந்த உயிரினத்தை விட்டு ரத்தம் வந்து வெளியே வருதுன்னா அது வந்து என்ன ஆயிரும்னா உறைஞ்சிரும். சரியா? அதான் வந்து நமக்கு வந்து ரத்தம் அடிபட்டு வந்துச்சுன்னா அது உறையுதுல, அந்த மாதிரி உறைஞ்சிரும். சரியா? அப்படி உறையாம இது என்ன பண்ணணும்னா உடம்ப விட்டு, அந்த உடம்ப விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அது உறையாம என்ன பண்ணணும்னா ஃபுல்லா வந்து ஜூஸ் போட்டு உறிஞ்ச மாதிரி உரியணும். அது உரியறதுக்கு வந்து அதோட உமிழ்நீர்ல கடவுள் வந்து ஒண்ணு வச்சிருக்காரு. அதுதான் கேட்கறாங்க, ஆன்டி கோயாகுலன்ட். அந்த ரத்தம் உறையாம தடுத்துட்டு என்ன பண்ணணும்னா அது பாட்டுக்கு உறிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது பேர் என்னதுப்பா? என்னது? ஹெப்பாரினா, ஹெரிடினா, ஹீமோகுளோபினா, இன்சுலினா. மனுஷனோட ரத்தத்தை உடம்புக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு ஆன்டி கோயாகுலன்ட் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க, நான் வந்து சொல்றேன். சரியா? ஓகேவா? இது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்டையோட உள்நீர்ல காணப்படுறது வந்து ஹிருடின். சரியா? ஆன்சர் என்னது அப்போ? ஆப்ஷன் பி.
சரியா? அட்டையோட உமிழ்நீர்ல காணப்படக்கூடிய அந்த ரத்த முறைதலை தடுக்கக்கூடிய பொருள் பேர் என்னது? ஹிரிடின். அதே இது ஹெப்பாரின் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹெப்பாரின் அப்படிங்கிறது மனுஷங்கிட்ட இருக்குது. மனுஷனோட ரத்தம் வந்து உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். தலையில இருந்து பாதம் வரைக்கும் என்ன இருக்குன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? அதுல என்ன வந்து ரத்த முறைதலை தடுக்கக்கூடிய பொருள் கிடக்குன்னா ஹெப்பாரின் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வந்து கிடக்கும். சரியா? அதனாலதான் ரத்தம் வந்து உடம்புல உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும்போது உறையாது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உறையும். ஏன் அப்படின்னா உள்ள உரையல அப்படின்னா இந்த ஹெப்பாரின் காணப்படுறதுனால. ஓகேவா? சரி, ஓகே. 7வது கொஸ்டின் பார்க்கலாமா? விச் பார்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் சர்வ்ஸ் as a ஸ்டோரேஜ் ஆர்கன் ஃபார் பிளட்? செரிமான மண்டலத்தின் எந்த பகுதி ரத்தத்தை சேமித்து வைக்க பயன்படுகிறது? சொல்லுங்க பார்ப்போம். செரிமான மண்டலத்தின் எந்த பகுதி ரத்தத்தை சேமித்து வைக்க பயன்படுகிறது? சொல்லுங்க. Which part of the digestive system serves as a storage organ for blood? சொல்லுங்க. ஆன்சர் ஏவா பியா சியா டியான்னு போட்டு விடுங்க. Which part of the digestive system serves as a storage organ for blood? ரத்தத்தை வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய பயன்படக்கூடிய பொருள் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிராப்புங்கிறது. சரியா? இது தொண்டை பகுதி ஃபேரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எது லாரிங்ஸ் தான் நமக்கு வந்து குரல் வலை. சரியா? லாரிங்ஸ் என்னது? லாரிங்ஸ் அப்படின்னா குரல் வலை. சரியா? ஓகேவா? இன்டெஸ்டிங் குடல்ங்கிறது தெரியும். ஓகேவா? அடுத்தாப்புல பாருங்க. 8வது கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் நெஃப்ரிடியோஃபோர்ஸ் ஆர் பிரசன்ட் இன் லீச்? அட்டையில் எத்தனை இணை நெஃப்ரிடிய துளைகள் உள்ளன? சரியா? ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் நெஃப்ரிடியோஃபோர்ஸ் ஆர் பிரசன்ட் இன் லீச்? அட்டைப்பூச்சி இருக்குல்ல, அட்டைப்பூச்சி, அதுல எத்தனை வந்து இணை நெஃப்ரிடிய துளைகள் உள்ளனன்னு சொல்லி கேட்காங்க. அதாவது நமக்கு வந்து இந்த லெசனே எப்படி போகணும், ஒண்ணு பாதி வந்து அட்டைப்பூச்சி வச்சு வறுத்தெடுத்திருப்பாங்க, 2வது பாதி வந்து முயலை வச்சு சொல்லியிருப்பாங்க. சரியா? முதல்ல படிக்கும்போது எனக்கு இந்த லெசன் எல்லாம் பிடிக்கல. நான் என்ன பண்றது, படிச்சுதான் ஆகும். சரியா? ஓகே, லைட்டா பார்த்து வச்சுக்கணும். நமக்கு வந்து முக்கியமான சில விஷயங்கள் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால லைட்டா பார்த்துட்டாவது போகணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா பார்க்காம போயிட்டு இதுல இருந்து என்ன கேட்டாங்கன்னா அப்போ அந்த அட்டைப்பூச்சியோட சயின்டிபிக் நேம், முயலோட சயின்டிபிக் நேம் கேட்டாலே தெரியாம இருந்துடக்கூடாது. சரியா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுன்னா how many pairs of nephrophores are present in a leechனா 17 ஜோடி காணப்படுதான். சரியா? அதனால லைட்டா வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? 9வது கொஸ்டின் பாருங்க. லீச் இஸ் a hermaphrodite animal because it has. அட்டை வந்து ஒரு இருபால் உயிரி, ஏனென்றால் அது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா? லீச் வந்து அட்டைப்பூச்சி வந்து என்ன சொல்றோம்னா ஹெர்மாஃப்ரோடைட். இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். சரியா? ஏன் அப்படின்னா இந்த ஹெர்மாஃப்ரோடைட்ங்கிற வார்த்தை என்ன மீனிங் சொல்லி கேட்பான். சரியா? ஒரு இருபால் உயிரி, ஏனெனில் அது கொண்டு இருப்பது என்னது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஒன்லி மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸா, இல்லைன்னா ஒன்லி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனா, இல்லைன்னா போத் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனா, இல்லைன்னா நோ ரீப்ரொடக்டிவ் ஆர்கனா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆன்சர் வந்து என்னது சொல்லி பாத்தீங்கன்னா இருபால் உயிரி அப்படின்னா இது வந்து ஆணும் பெண்ணும் ஒரே இதுல இருக்கும். சரியா? ஒரே அட்டைப்பூச்சியில ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும். நம்ம மனுஷன்னா ஆண் தனியா பெண் தனியா சொல்றோமா, இது வந்து அப்படி கிடையாது. ஒரே உயிரினத்துல ரெண்டுமே காணப்படும். சரியா? ரெண்டுமே இருக்கும். அப்போ அந்த ரீப்ரொடக்ஷன்னால வெளியே போய் யாரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே பண்ணிக்கிடும். சரியா? தேவைக்கப்போ பண்ணிக்கிடும். அதுதான் அவங்க சொல்றாங்க. அந்த ஹெர்மாஃப்ரோடைட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து முக்கியமான எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ வந்து அந்த வார்த்தை உங்களுக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹெர்மாஃப்ரோடைட் அப்படிங்கிறது இருபால் உயிரி, போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து காணப்படும். சரியா? ஓகேவா? அடுத்தாப்புல 10வது கொஸ்டின் நம்பர் 10. The segments of leech are known as. அதாவது அட்டையின் உடற்கண்டங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சொல்லுங்க பார்ப்போம். The segments of the leech are known as. அட்டையோட உடல்ல வந்து பிரிச்சு வச்சிருக்காங்களா, அது வந்து எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் என்னதுப்பா? சொல்லுங்க பார்ப்போம். மெட்டாமியஸா, சோமைட்ஸா, ப்ரோக்ளாட்டிட்ஸா, போத் ஏ அண்ட் பியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்டைப்பூச்சியோட உடற்கண்டங்கள் போத் ஏ அண்ட் பி. சரியா? ஆன்சர் என்னது? போத் ஏ அண்ட் பி. சரியா? மெட்டாமியஸ் அண்ட் சோமைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது வந்து ரெண்டுமே வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 11வது கொஸ்டின். சரியா? இன் லீச் த மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இஸ் மெயின்லி யூஸ்டு டு ப்ரிவென்ட். அட்டையின் மருத்துவ பண்பு முக்கியமாக எதை தடுக்க பயன்படுகிறது? சரியா? சொல்லுங்க பார்ப்போம். எதை வந்து தடுக்கிறதுக்கு பயன்படுது? போட்டு விடுங்க.
எதை தடுக்குதுன்னு பார்த்தோம்? ரத்தம் உறைதலை தடுக்குது. சரியா, ஞாபகம் இருக்கா? மாத்தி கேட்காங்க. அட்டையோட மருத்துவ குணம் என்னன்னா ரத்தம் வந்து உறையாம வச்சுக்கணும். சரியா, ஓகேவா? ஏன் அப்படின்னா அதுல என்ன இருக்கு? அதோட உமிழ்நீர்ல கிருடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி கோயாகுலன்ட், ரத்தம் உறைதலை தடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து காணப்படுது. அதனால ரத்தம் வந்து லேஸ்ல உறையாம தடுக்கும். சரியா, ஓகேவா? சரி, ஓகே. சில மெடிசின்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் வந்து ரத்தம் உறையாம இருக்கணும் அங்க வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் இங்க பேசுறாங்க. சரியா, ஓகேவா? 12வது கொஸ்டின் பார்க்கலாமா? Which organ in the rabbit helps in the separation of the thoracic cavity and abdominal cavity? Question number 12. Which organ in the rabbit helps in the separation of the thoracic cavity and abdominal cavity? அதாவது முயலின் மார்பறையும் வயிற்றறையும் பிரிக்கும் உறுப்பு வந்து என்னதுன்னு சொல்லி கேட்கறாங்க. போட்டுடுங்க. எதுப்பா? செப்பரேஷன் ஆஃப் த thoracic cavity and the abdominal cavity அப்படின்னு சொல்றோம். சரியா, ஓகேவா? எது? லங்ஸா, ஹார்ட்டா, டயாஃப்ராமா, லிவரா? சரி, ஆன்சர் எழுதுப்பா. ஆன்சர் என்ன? டயாஃப்ரம். சரியா, ஆன்சர் என்னது? டயாஃப்ரம் சொல்லக்கூடிய உதர விதானம். சரியா, அதுதான் என்ன பண்ணுதுன்னா thoracic கேவிட்டியும் அப்டமனல் கேவிட்டியும் பிரிக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 13வது கொஸ்டின். ராபிட் வந்து என்ன மாதிரி ஒரு விலங்கு? கொஸ்டின் நம்பர் 13. முயல் வந்து எந்த மாதிரி ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சாக்னிவோரஸா, கார்னிவோரஸா, ஹெர்பிவோரஸா, ஆம்னிவோரஸா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா, முயல் வந்து எந்த மாதிரி ஒரு விலங்கு? என்ன சாப்பிடும் முயல்? கேரட் சாப்பிடும். இருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் சாப்பிடும். பூச்சியை சாப்பிடுமான்னு கேட்டா பூச்சி எல்லாம் சாப்பிடாது. சரியா, அப்ப அது என்ன மாதிரி உயிரினம்? என்ன மாதிரி உயிரினங்க? என்ன மாதிரி உயிரினம்? ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா, ஓகேவா? அதாவது தாவரங்களை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்றோம்? ஹெர்பிவோரஸ். இதுக்கு வந்து ராபிட் வந்து எக்ஸாம்பிள். சரியா, வேற என்ன சொல்லலாம்? கவ், ஆடு, மாடு. சரியா, இதெல்லாம் வந்து ஹெர்பிவோரஸ். குட்டி பிள்ளைல படிப்போம்ல. அப்புறம் கார்னிவோரஸ்னா என்னது? கார்னிவோரஸ்னா ஒன்லி நான்வெஜ் மட்டுமே சாப்பிடும். சரியா, நான்வெஜ் மட்டுமே சாப்பிடும். சிங்கம், புலி. சரியா, இதெல்லாம் என்னது? நான்வெஜ் மட்டுமே சாப்பிடக்கூடிய விஷயம். ஆம்னிவோரஸ்னா என்ன அர்த்தம்? பிளான்ஸையும் சாப்பிடும், அனிமல்ஸையும் சாப்பிடும், ரெண்டத்தையும் சாப்பிடும். சரியா, மனுஷன் எடுத்துக்கலாமா? மனுஷன் ரெண்டையும் சாப்பிடலாம்ல, வெஜ் அண்ட் நான்வெஜ். ஓகேவா? அந்த மாதிரி ஆம்னிவோரஸ் வந்து ரெண்டத்தையும் சாப்பிடுறது. ஓகேவா? சரி, ஓகே. இந்த சங்குவியோரஸ் அப்படிங்கிறது ரத்த உறிஞ்சி என்ன சொல்லலாம்? அட்டைப்பூச்சியை பேசலாம். சரியா, ரத்த உறிஞ்சிக்கு எக்ஸாம்பிள் அட்டைப்பூச்சி. வேற கொசு வந்து ஒரு இதா. 14வது கொஸ்டின் பார்க்கலாமா? 14வது கொஸ்டின். சரியா, கொஸ்டின் நம்பர் 14. The process of movement of the molecules from a region of higher concentration to a region of lower concentration without energy is. அதாவது மூலக்கூறுகள் அதிக செறிவுள்ள பகுதியிலிருந்து குறைந்த செறிவுள்ள பகுதிக்கு எவ்வித ஆற்றலின் உதவியின்றி இடம்பெயரும் நிகழ்ச்சி வந்து எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா, ஆன்சர் என்னதுப்பா? ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷன் வித்தவுட் எனர்ஜியோட, அதாவது அந்த ஆற்றல் எதுவுமே தேவைப்படாம பண்றது. அது பேர் என்ன சொல்றோம்? ஆன்சர் வந்து என்னது? டிஃப்யூஷன் சொல்லி சொல்றோம். ஆன்சர் வந்து என்னதுப்பா? டிஃப்யூஷன், பரவல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா, ஓகேவா? 15வது கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 15. சரியா, கொஸ்டின் நம்பர் 15. Which process is responsible for the swelling of dry seeds when soaked in water? உலர் விதைகள் நீரில் வைக்கப்படும் போது நீரை உறிஞ்சி உப்பும் நிகழ்ச்சி எது? அதாவது கொண்டக்கடலையோ இல்லைன்னா பாசிப்பருப்போ ஏதோ ஒரு பருப்பை தூக்கி என்ன பண்ணுதோம்னா ஊற போடுறோம், உளுந்து. சரியா, இதெல்லாம் ஊற போடும் போது என்ன ஆகுதுன்னா நல்லா புஷ்ஷுன்னு ஆகி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து பெருசாகி வருதா? சரியா, அப்புறம் காஞ்ச திராட்சை, ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தண்ணியில ஊற போட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா உப்பி போய் பெருசா வரும். சரியா, காரணம் இது வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. போட்டுவிடுங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்காங்க. டிஃப்யூஷனா, பிளாஸ்மோலைசிஸா, இம்பைபிஷனா, இல்லைன்னா டிரான்ஸ்பிரேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
போட்டு விடுங்க. டிஃபியூஷன் என்ன பார்த்தோம்? ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷன், அதாவது எங்க வந்து அதிகமா இருக்கோ கம்மியான இடத்தை நோக்கி தானா போறதான் டிஃபியூஷன், பரவல். ஓகேவா? இது வந்து என்ன சொல்றோம்? ஒரு விதையில வந்து தண்ணி, அதாவது ஒரு கொண்டக்கடலையோ இல்ல ஏதோ ஒரு இதை வந்து என்ன பண்றோம்னா தண்ணியில போடுறோம், அது வந்து உப்பி வருது. அது பேர் என்ன அர்த்தம்னா இம்பைபிஷன். என்ன பினாமினன்? இம்பைபிஷன், உள்ளீர்த்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஓகேவா? டிரான்ஸ்பிரேஷன் என்னதுங்க? டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு. தாவரங்கள்ல வேர் வந்து என்ன பண்ணுதுன்னா வேரோட ரூட் ஹேர்ஸோட யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா தண்ணி எல்லாம் வாட்டர்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து உள்ள இழுத்து மேல வந்து என்ன பண்ணுதுன்னா சைலமோட உதவியோட என்ன பண்ணுதுன்னா மத்த இடத்துக்கு வந்து கொண்டு போகுதுன்னு சொல்லி பார்த்தோமா. இந்த மாதிரி தண்ணியை வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலை வழியா வெளியேற்றிடும். சரி, என்ன பண்ணும்? அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா இலை வழியா எவாபரேட் பண்ணி விட்டுரும். சரியா? இதை வந்து காலையில நம்ம என்ன பண்ணி எப்படி பார்ப்போம்னா இந்த பனித்துளி மாதிரி என்ன இருக்கும்னா அந்த இலையோட நுனியில வந்து காணப்படும். அது பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு. எதன் வழியா தண்ணி வெளியே வரும்னு சொல்லி கேட்டோம்னா ஸ்டொமேட்டான்னு சொல்லக்கூடிய இலைத்துளை வழியா வரும். சரி, இது ஸ்டொமேட்டான்னு சொல்லக்கூடிய இலைத்துளை வழியா என்ன வரும்னா அந்த தண்ணிகள் வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகேவா? இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்ப்போமா? 16வது கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 16. ஓகேவா? இன் பிளான்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ த செல் வால் அண்ட் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இஸ் கால்டு. போட்டுடுங்க. தாவரங்களில் செல் சுவர் மற்றும் செல் இடைவெளிகளின் வழியாக நீர் செல்லும் அந்த பாதையை பெயர் என்னன்னு சொல்லி கேட்காங்க. கொஸ்டின் நம்பர் 16. சரியா? நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி புக்ல வந்து இந்த மாதிரி படம் போட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய செல்கள் வந்து காணப்படுற மாதிரியும். சரியா? இதுல வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணி இல்லாத தண்ணி வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கேப்புக்குள்ள அப்படி ஊடுருவி, அதாவது இந்த உள்ள இருக்கக்கூடிய திசுக்கள் அப்படி இப்படி போறது ஒண்ணு, அப்படி அதை வளைஞ்சு வளைஞ்சு போறது, அந்த பாதையில மட்டும் போறது. சரியா? ஓகேவா? அது பேர் என்னன்னு சொல்லி கேட்காங்க. சிம்பிளாஸ்ட் பாத்வேவா, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டா, இல்லைன்னா அப்போபிளாஸ்ட் பாத்வேவா, இல்லைன்னா ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா? 2 வகையா பேசியிருப்பாங்க. சரியா? படிச்சிருப்பீங்க. சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் என்னது? அப்போபிளாஸ்ட் பாத்வே. சரி, என்ன பேரு? அப்போபிளாஸ்ட் பாத்வே. இந்த மாதிரி ஊடுருவி போறது பேர் என்னது? அப்போபிளாஸ்ட் பாத்வேன்னு சொல்லி சொல்றோம். சிம்பிளாஸ்ட் பாத்வேன்னா என்ன அர்த்தம்? சிம்பிளாஸ்ட் பாத்வே அப்படின்னா இந்த மாதிரி செல்களுக்கிலேயே நடுவுல வந்து ஊடுருவி போயிடும். சரியா? அந்த அப்போபிளாஸ்ட் பாத்வேனா எது வழியா போகணுமோ அது வழியா மட்டும்தான் போகும். விச் மீன்ஸ் அந்த பாத்வே ஊழல கிடக்கக்கூடிய கேப்பா பார்த்து ஊடுருவி போகும். சரியா? அதுதான் சிம்பிளாஸ்ட் பாத்வே. அப்போபிளாஸ்ட் பாத்வேனா நேரா வந்துடும். சரிங்களா? 17வது கொஸ்டின் பார்க்கலாமா? 17வது கொஸ்டின். ஓகேவா? The evaporation of water from the aerial parts of the plant is known as. கொஸ்டின் நம்பர் 17. சொல்லுங்க பார்ப்போம். தாவரத்தின் புற உறுப்புகளிலிருந்து நீர் ஆவியாக வெளியேறுவது இவ்வாறு அழைக்கப்படும். என்ன பெயர்ப்பா? தாவரத்தின் புற உறுப்புகளிலிருந்து நீர் ஆவியாக வெளியேறுவது இவ்வாறு அழைக்கப்படும். Evaporation of water from the aerial parts of the plant is known as dash. என்னன்னு சொல்லுங்க. The evaporation of water from the aerial parts of the plant is known as என்னதுப்பா? கட்டேஷனா, டிரான்ஸ்பிரேஷனா, போட்டோசிந்தசிஸா, ரெஸ்பிரேஷனா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீர் வடிதலா, டிரான்ஸ்பிரேஷனா, இல்லைன்னா போட்டோசிந்தசிஸா, இல்லைன்னா ரெஸ்பிரேஷனா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா? ஆன்சர் என்னது? இதற்கான ஆன்சர் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல, டிரான்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய நீராவி போக்கு. அந்த இலைகள்ல இலைத்துளை வழியா வந்து நீராவி போய் போகுது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தாப்புல 18வது கொஸ்டின். Which cells regulate the opening and closing of the stomata? கொஸ்டின் நம்பர் 18. சரியா? கொஸ்டின் நம்பர் 18வது கொஸ்டின். Which cells regulate the opening and closing of stomata? இலைத்துளைகள் திறப்பதையும் மூடுவதையும் கட்டுப்படுத்தும் செல்கள் வந்து எவைன்னு சொல்லி கேட்காங்க. சொல்லுங்க பாப்போம். அந்த சொமேட்டா வந்து தேவையானப்போ திறந்திருக்கும், தேவையில்லாதப்போ மூடிடும். உதாரணத்துக்கு தண்ணி பற்றாக்குறையா இருந்துச்சு, தண்ணியே கிடைக்கல தாவரத்துக்கு அப்படின்னா அது வந்து ஸ்டொமேட்டாவை இழுத்து மூடிடும். தண்ணி அதிகமா கிடைச்சிச்சு அப்படின்னா ஸ்டொமேட்டாவை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? காரணம் அதிகமா தண்ணி கிடைக்கும், ஸோ வந்து எனக்கு தேவையானதை எடுத்துட்டு நான் தேவையில்லாத வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். சரியா?
அதுக்கு காரணம் வந்து யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம காட் செல்லுன்னு சொல்லக்கூடிய காப்பு செல்கள். சரியா, இது வந்து இது என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணி கொண்டு போகும். சரிங்களா, இதுதான் 19வது கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 19. அந்த லாஸ் ஆஃப் வாட்டர் in the form of liquid droplets from the margin of leaves. இது வந்து ஒரே கொஸ்டின் வந்து இன்டைரக்டா கேட்டிருக்காங்க. இலைகளின் விளிம்புகளில் நீர்த்துளியாக வெளியேறுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்த கொஸ்டின். சரி, அதனால உங்களுக்கு ஆன்சர் பண்ண வருதான்னு பாருங்க. சரியா, ஓகேவா? ஏன்னா ஞாபகம் வந்திருக்கணும். ஓகேவா, இது வந்து ஈஸி தான். இலைகளின் விளிம்புகளில் நீர்த்துளிகளாக வெளியேறுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. என்ன சொல்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆன்சர் வந்து டிரான்ஸ்பிரேஷன். சரிங்களா, ஆன்சர் வந்து டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, ஓகேவா? 20வது கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 20. The minerals are absorbed by the roots mainly through. கொஸ்டின் நம்பர் 20. சரியா, கனிமங்கள் வேர்களால் பெரும்பாலும் எதன் மூலம் உறிஞ்சப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. மினரல்ஸ் ஆர் அப்சர்வ்ட் பை த ரூட்ஸ் மெயின்லி த்ரோ. என்னதுப்பா? கனிமங்கள் வேர்களால் பெரும்பாலும் எதன் மூலம் உறிஞ்சப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. எதன் மூலம் உறிஞ்சப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ வந்து பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டா, ஆப்ஷன் பி வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டா, ஆப்ஷன் சி வந்து சிம்பிள் டிஃபியூஷனா, ஆப்ஷன் டி வந்து இம்பைபிஷனா. ஆன்சர் என்னது? கரெக்ட் ஆன்சர்ஸ் என்ன சொல்றோம்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், செயல்மிகு கடத்துதல் அப்படின்னு சொல்றோம். சரியா, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமா தான் மினரல்ஸ் எல்லாமே ரூட்ஸ்ல வந்து அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றோம். சரியா, 21வது கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபுட் சுக்ரோஸ் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன் பிளான்ட்ஸ் த்ரூ விச் டிஷ்யூஸ். தாவரங்களின் உணவு எந்த திசுவின் வழியாக கடத்தப்படுகிறது? ரொம்ப ஈஸியான விஷயம். அதாவது தாவரங்கள்ல உணவு வந்து எந்த திசுக்கள் வழியாக கடத்தப்படுகின்றது? சொல்லுங்க பாப்போம். தாவரங்கள்ல உணவு வந்து எந்த திசுவின் வழியாக கடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டோம்னா ஆன்சர் வந்து என்னது? கரெக்டான ஆன்சர் என்னது? உணவு வந்து ஃப்ளோயம் வழியாக கடத்தப்படுகிறது. சரியா, உணவு என்னது? ஃப்ளோயம் வழியாக கடத்தப்படுகிறது. ஓகேவா, சரி, ஓகே. அடுத்தாப்புல இது வந்து எத்தனாவது கொஸ்டின் பார்த்திருக்கோம்? 21வது கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம். சரிங்களா, 22வது கொஸ்டின் பார்க்கலாமா? 22 கொஸ்டின் நம்பர் 22. The upward movement of water and minerals from roots to other parts is called dash. வேரிலிருந்து நீர் மற்றும் கனிமங்கள் மேல் நோக்கி செல்வது எவ்வாறு அழைக்கப்படும்? சொல்லுங்க. வேரிலிருந்து நீர் மற்றும் கனிமங்கள் மேல் நோக்கி செல்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூறுங்கள். டிரான்ஸ்லொகேஷனா, அசென்ட் ஆஃப் சாப்பா, பிளாஸ்மோலைசிஸா, இல்லைன்னா இம்பைபிஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னதுப்பா? அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் ரூட்ஸ் டு அதர் பார்ட்ஸ் இஸ் கால்ட். ஆன்சர் என்னது அப்படின்னா அசென்ட் ஆஃப் சாப். சரியா, சாரேற்றம் அப்படிங்கிறதா வந்து கரெக்ட். ஓகேவா, சாரேற்றம். 21வது கொஸ்டின் பார்க்கலாமா? ரத்தம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்துட்டு ரத்தம்ங்கிற பகுதி வந்து முக்கியம். சரிங்களா, ஓகேவா. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் பிளாஸ்மா இன் ஹியூமன் பிளட்? மனித ரத்தத்தில் பிளாஸ்மாவின் சதவீதம் எவ்வளவு? பிளாஸ்மா ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரியும். ரத்தம் வந்து 2 வகையா பிரியும். ஒன்னு பிளாஸ்மா, இன்னொன்னு ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய உருவான கூறுகள் இல்லைன்னா ஆக்கக்கூறுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல பிளாஸ்மா எத்தனை சதவீதம் காணப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 55% காணப்படுது. பிளாஸ்மா எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 55% வந்து காணப்படுது. ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 45% வந்து காணப்படுது. சரியா, ரிமைனிங் இருக்கக்கூடிய 45% உருவான கூறுகள் ஆக்கக்கூறுகள் வந்து காணப்படுது. இந்த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் தான் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த செல்கள், பிளட் செல்ஸ் சொல்லி சொல்லுவோம். ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுக்கள் எல்லாம் காணப்படுறது வந்து ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய உருவான கூறுகள் இல்லைன்னா ஆக்கக்கூறுகள். சரியா, 24வது கொஸ்டின். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 24. which blood cells are known as erythrocytes? இரத்த செல்கள், எந்த இரத்த செல்கள் வந்து எரித்ரோசைட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன? எரித்ரோசைட்டுகள் என்று அழைக்கப்படுபவை என்னதுப்பா? எரித்ரோசைட்டுகள் என்று அழைக்கப்படுபவை ஒயிட் பிளட் செல்ஸா, ரெட் பிளட்ஸா, இல்லைன்னா ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசியா, மோனோசைட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆன்சர் என்னது?
ஆர்பிசியோட பேர் தான் எரித்ரோசைட். சரியா, ஆர்பிசியோட பேர் தான் என்னது, எரித்ரோசைட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, ஆர்பிசியோட பேர் எரித்ரோசைட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொன்னு நான் சொல்லித்தரேன். ஆர்பிசி வந்து கம்மியானா என்ன நோய் வரும், கூடனா என்ன நோய் வரும்? ஆர்பிசி வந்து கூடுனா பாலிசைத்தீமியா. என்ன பேரு? பாலிசைத்தீமியா அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஆர்பிசி வந்து கம்மி ஆனிச்சுன்னா அனீமியா. சரியா, அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை. கூடுனா பாலிசைத்தீமியா, குறைஞ்சா அனீமியா. சரியா, ஓகேவா? ஆர்பிசி அதிகமானா பாலிசைத்தீமியா, ஆர்பிசி கம்மியானா அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை. சரியா, இது வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ரத்த செல்கள் வந்து கூடி குறையறதுனால என்ன நோய் வரும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சரியா, அடுத்தாப்புல 25வது கொஸ்டின் பார்க்கலாமா? ஆர்பிசி அப்பியர் ரெட் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப், அதாவது ரத்த சிவப்பணுக்கள் இல்லைன்னா ரத்தம் வந்து ரெட் கலர்ல காணப்படுறதுக்கு காரணம் என்னது? ரத்தம் வந்து சிவப்பு நிறமாக காணப்படுறது வந்து ஏன் வந்து எது இருக்கிறதுனால ரெட் கலர்ல இருக்கு? பச்சையமா, ஹீமோகுளோபினா, பிளாஸ்மாவா, பிப்ரினோஜனா? சரியா, ஆர்பிசி வந்து ரெட் கலர்ல தெரியுது. காரணம் வந்து என்ன சொல்றோம்? சரிங்களா, என்ன சொல்றோம்? டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின். சரியா, அதாவது ஆர்பிசி அதாவது ரத்தம் வந்து சிவப்பு நிறமா காணப்படுறதுக்கு ஆர்பிசியில் காணப்படக்கூடிய ஹீமோகுளோபின் தான் காரணம். சரிங்களா, ரத்தம் சிவப்பு நிறமா இருக்கிறதுக்கு ஆர்பிசியில காணப்படக்கூடிய ஹீமோகுளோபின் அப்படிங்கிறதுதான். ஹீமோகுளோபின் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட், அதாவது சுவாச நிறமின்னு சொல்றோம். சரியா, ஹீமோகுளோபினோட என்ன பேரு? ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் சொல்லக்கூடிய சுவாச நிறமி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 26வது கொஸ்டின். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 26. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a type of granulocyte in WBC? அதாவது ரத்த வெள்ளை அணுக்களை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா கிரானுலோசைட்டுகள், அக்ரானுலோசைட்டுகள் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. இதுல கிரானுலோசைட் வந்து இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து கிரானுலோசைட்டுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நீங்க அதாவது அதை நல்லா டிஃபைன் பண்ணி நல்லா மைண்ட் மேப் மாதிரி போட்டு படிச்சீங்கன்னா சிம்பிளா வந்து ஈஸியா வந்து இருக்கும். அது ஈஸி தான். ஓகேவா? அதுல கிரானுலோசைட் வந்து எது வருதுன்னு கேட்காங்க. ஆன்சர் என்னது? நியூட்ரோஃபில் தான் என்ன சொல்றோம்னா கிரானுலோசைட்டுக்கு எடுத்துக்காட்டு. கிரானுலோசைட்டு கீழே என்னெல்லாம் வரும்? பென்டன்ல வரக்கூடிய பென் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, பி ஃபார் பேசோஃபில். சரியா, இ ஃபார் ஈஸ்னோஃபில். ஓகேவா? என் ஃபார் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூட்ரோஃபில்கள் அப்படின்னு சொல்லி 3 இது காணப்படும். சரியா, அதான் பென் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது கிரானுலோசைட்ல வருது. அதே இது ஏ கிரானுலோசைட்ல என்னெல்லாம் வரும்? ஏ கிரானுலோசைட்ல என்னெல்லாம் வரும்? லிம்போசைட்டும் மோனோசைட்டும் வரும். சரி, என்னது வரும்? லிம்போசைட்டும் மோனோசைட்டும் வரும். சரி, இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா WBC ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு இதுல என்ன பண்ணிட்டீங்கன்னா 2 இது படிச்சிட்டீங்க. கிரானுலோசைட்ல பென்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏ கிரானுலோசைட்ல லிம்போசைட், மோனோசைட். எல் ஃபார் லார்ஜ்னு நினைப்போம், ஆனா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் செல். சரியா, இதுல ரத்த செல்கள்ல ஸ்மாலஸ்ட் செல்கள் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம லிம்போசைட் தான் ஸ்மாலஸ்ட் செல். அதே இது மோனோனா ஒண்ணுன்னு அர்த்தம், மோனோசைட். சரியா, இந்த மோனோசைட் தான் லார்ஜஸ்ட் செல். ஸ்மாலஸ்ட் செல்லுன்னு கேட்டாங்கன்னா லிம்போசைட்டு, லார்ஜஸ்ட் செல்லுன்னு கேட்டாங்கன்னா மோனோசைட்டு. சரிங்களா, சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் 27வது கொஸ்டின். சரியா, டிரான்ஸ்பிரேஷன் கிரியேட்ஸ் டேஷ், அதாவது 27வது கொஸ்டின். டிரான்ஸ்பிரேஷன் கிரியேட்ஸ் a dash which pulls water from the roots to the leaves. அதாவது நீராவி போக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் வந்து உருவாக்கி வேரில இருந்து நீரை இலைகளுக்கு இழுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா, ஒரு ஒரு இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு இதை வந்து கொண்டு வரும். அது புஷ்ஷா, சக்ஷனா, இல்லைன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸா, அந்த மாதிரி கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது என்னது? டிரான்ஸ்பிரேஷன் வந்து என்ன கிரியேட் பண்ணணும்னா சக்ஷன் ப்ரெஷர். சரியா, மேல பார்க்க ஒரு இழு விசையை வந்து என்ன பண்ணணும் கிரியேட் பண்ணி என்ன பண்ணணும்னா அந்த வேர்கள்ல இருந்து எடுத்து என்ன பண்ணணும்னா இலைகள் வழியா வந்து வெளியே வந்து என்ன பண்ணுவோம்? தண்ணியை வந்து விட்டுரும். சரிங்களா, எத்தனை கொஸ்டின் பார்த்திருக்கோம்? 27 கொஸ்டின் பார்த்திருக்கோம். சரியா, 27 கொஸ்டின்ல நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்தீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கேன். என்ன அப்படின்னா ஆர்பிசி வந்து கூடுனா குறைஞ்சா என்ன நோய் வரும்? அதாவது ஆர்பிசி கூடுனா என்னன்னு சொன்னேன்? பாலிசைத்தீமியா. சரியா, ஆர்பிசி கூடுனா என்ன நோய் வரும்? பாலிசைத்தீமியா. ஆர்பிசி குறைஞ்சா என்ன நோய் வரும்? அனீமியா. சரியா, ஆர்பிசி குறைஞ்சா என்ன நோய் வரும்? அனீமியா. சரியா,
அதுக்கப்புறம் WBC. சரியா, ரத்த வெள்ளை அணுக்கள். ஓகேவா. கூடுனா என்ன நோய் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லுக்கேமியா. என்ன பேரு? லுக்கேமியா. அப்படி இல்லைன்னா லியூகோசைட்டோசிஸ். பேர் எல்லாமே புதுசாதான் தெரியும், ஆனா படிக்க படிக்க பழகிடும். லியூகோசைட்டோசிஸ் இல்லைன்னா லுக்கேமியா. இதுதான் வந்து ரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, எதை? WBC கூடுனா. ஓகேவா, லுக்கேமியா இல்லைன்னா லியூகோசைட்டோசிஸ் சொல்றோம், பிளட் கேன்சர். அது எது குறைஞ்சா லியூகோசைட்டோபீனியா. குறைஞ்சா என்ன பேரு? லியூகோசைட்டோபீனியா அப்படின்னு சொல்லி பேரு. சரியா. இப்ப இன்னொன்னு மூணாவது ஒண்ணு இருக்கு, பிளட் பிளேட்லெட்ஸ் சொல்லக்கூடிய ரத்த தட்டுக்கள். சரியா, பிளட் பிளேட்லெட்ஸ் சொல்லக்கூடிய ரத்த தட்டுக்கள். கூடுனா என்ன நோய் வரும்னு கேட்டா கூடுனா ஒரு நோய் வராது. ஆனா குறைஞ்சா மட்டும் என்ன நோய் வரும் அப்படின்னா த்ராம்போசைட்டோபீனியா. என்ன பேரு? த்ராம்போசைட்டோபீனியா அப்படின்னு சொல்லி பேர். சரியா, இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா நோய் வரும். அதாவது ரத்தத்தோட செல்கள் கூடுறதுனால குறையறதுனால என்ன மாதிரி நோய் வரும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் நோய் வந்து இருக்கு. இதை வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா. RBC கூடுனா பாலிசைத்தீமியா, குறைஞ்சா அனீமியா. WBC கூடுனா லுக்கேமியா இல்லைன்னா லியூகோசைட்டோசிஸ், அதுதான் பிளட் கேன்சர் சொல்றோம். அப்படி குறைஞ்சிச்சுன்னா லியூகோசைட்டோபீனியா. பிளட் பிளேட்லெட்ஸ் சொல்லக்கூடிய ரத்த தட்டுக்கள் வந்து கூடுனா நோய் பேர் கிடையாது, ஆனா குறைஞ்சா என்ன பேர் அப்படின்னா த்ராம்போசைட்டோபீனியா அப்படின்னு சொல்லி பேர். சரியா. ஸோ வந்து இதை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பா வந்து படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா. ஓகேவா. இன்னைக்கு 27 கொஸ்டின் பார்த்துருக்கோமா? அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி, அதோட முடிச்சிடலாம். ஓகேவா. நாளைக்கு வந்து அடுத்த 2 லெசன் படிச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து 13, 14 பார்த்துருக்கோமா? அடுத்த கிளாஸ்க்கு வந்து எப்படி ரெடியா இருங்க அப்படின்னா லெசன் நம்பர் 15, 16 அப்படிங்கிறது படிச்சுக்கோங்க. சரியா. லெசன் நம்பர் 15, 16 அடுத்த கிளாஸ்க்கு ரெடியா இருங்க. சரிங்களா. அடுத்து பாப்பா. இப்ப என்ன அப்படின்னா TN-TET, அதாவது பிஎட் கண்டிப்பா படிச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாய்ப்பை வந்து என்ன பண்ணிடாதீங்கன்னா விட்டுறாதீங்க. கண்டிப்பா டெட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது எழுதுங்க. சரிங்களா. பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படிங்கிறது இருக்கு. நீங்க வந்து அப்புறம் நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50,000க்கு மேல வந்து சம்பளம் வந்துடும். சரியா. உங்களோட குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணி போனாதான் 50,000க்கு மேல சம்பளம் வரும். ஸோ தட் அதுலயுமே லெவல் 10, லெவல் 12 இருக்கு. இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. பிஎட் படிச்சிருந்தீங்கன்னா காம்படிஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி. ஸோ நீங்க வந்து நல்லா வந்து பிரயோஜனப்படுத்திக்கலாம். நம்ம வரண்டா ரேஸ்ல எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, அந்த மாதிரி படிக்கிறது அப்படிங்கறத வழிகாட்டுதல் பண்றாங்க. முழுக்க முழுக்க வந்து என்னன்னா ஆன்லைன் கிளாஸ். சரியா. முழுக்க முழுக்க என்னது? ஆன்லைன் கிளாஸ். ஈவினிங் 6 to 9 PM. சரியா. ஈவினிங் 6 to 9 தான் வந்து கிளாஸ். சரிங்களா. நீங்க வந்து ஒரு மொபைல் போனும் ஒரு நெட் கனெக்ஷனும் இருந்தா போதும், நீங்க வீட்ல இருந்தே படிச்சுக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப் இருக்கும். அந்த ஆப்ல வந்து நீங்க டெஸ்ட் போட்டு வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுல ரேங்க் காமிக்கும். நீங்க வந்து உங்களோட தப்பா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கேயுமே அலையாம நீங்க வந்து வீட்லயே உட்காந்து படிக்கிற மாதிரி தான் அந்த பேட்ச் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது போக நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்து படிச்சுக்கலாம். இல்ல லைவ் கிளாஸ் பார்க்க முடியல 6 to 9 நான் ஃப்ரீயா இல்லை அப்படின்னா நீங்க அதை வந்து ரெக்கார்டட் வீடியோவோ வந்து கிளாஸ் வந்து பாத்துக்கலாம். சரியா. ஸோ அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா. ஆனா விட்டுறாதீங்க, திட்ட எழுதி பாஸ் பண்ணிருங்க. சரியா. பிஎட் முடிச்ச ஆட்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிஎட் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவல்களை கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் TNPSC 2026க்கான நோட்டிபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நமக்கு வந்து தெரியும். இதுல வந்து வரக்கூடிய 2026ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வந்து டைம் இருக்கு. ஒரு 4, 5, 6 மாசம் வரைக்கும் டைம் இருக்கு. எண்ட் ஆஃப் த இயர்ல தான் எக்ஸாம்ஸ் வந்து வருது. ஸோ வந்து மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிக்கணும்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா நமக்கு வந்து வரண்டாரேஸ் வந்து ஒரு பேட்ச் வந்து கொண்டு போறாங்க. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகேவா. ஒரு மினிமம் ஒரு 6 மாசத்துல இருந்து 8 மாசம் வரைக்கும் TNPSC பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து படிக்கணும். ஸோ இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா. உங்களோட கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா. நியூ பேட்ச் வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறாங்க. சரிங்களா. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல வரண்டா ரேஸோட பிரான்ச் வந்து ஒரு 25 பிரான்ச் வந்து இருக்கு. இங்கெல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ வந்து உங்களோட நியர்பை பிரான்ச் வந்து பார்த்துக்கோங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா. ஓகே. அடுத்தாப்புல எனக்கு வந்து வீட்டுல உட்காந்து படிக்க கஷ்டம் இல்லை. சரியா. ஏதாவது வீட்டுல வந்து அலைச்சலா இருக்கு, டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா TNPSC தங்கி படிக்கிற மாதிரி வசதியோட வரண்டா ரேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி தராங்க. ஹாஸ்டல் வசதி இருக்கும். ஒரே கேம்பஸ் தான், ஹாஸ்டல் இருக்கும், நம்மளோட பேட்ச் பிரான்ச் இருக்கும்.
ஓகேவா? நீங்க வந்து தங்கலாம், சாப்பிடலாம், சரிங்களா? ஓகேவா? அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். பிரான்ச் உள்ளேயே வந்து போய்க்கலாம். வெளியே வந்து அலைய வேண்டாம். எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. ரொம்ப வந்து நாய்ஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட், அமைதியா வந்து படிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ வந்து எங்க அட்மிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா சேலம் பிரான்ச்ல போயிட்டு இருக்கு. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா நீங்க வந்து சொல்லுவாங்க. நியூ பேட்ச் வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா லெசன் நம்பர் 13, 14 பார்த்திருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி தலைவி பேட்ச் ஒன்ஸ் மோர் சொல்லிடுவோம். தலைவி பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து விமென்ஸ்காண்டி வந்து கொண்டு வந்த பேட்ச். ஃபுல் அண்ட் ஃபுல் யார் இருப்பாங்கன்னா விமென்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ வந்து சேஃபான என்விரான்மெண்ட், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமனு, 100% வந்து விமென்ஸ் மட்டும்தான். சரிங்களா? சரி, ஓகே. ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த அதாவது 2 மணி நேரம் தான், 120 நாட்கள் 105 கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா? ஸோ நம்ம நாளைக்கு 15வது லெசனும் அடுத்த கிளாஸ்ல 16வது லெசனும் நீங்க படிச்சுட்டு வாங்க. லைவ்ல வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். சரிங்களா? ஸோ ரெக்கார்டிங் வந்து விட்டுறாம பாத்துருங்க, மறக்காம பண்ணுங்க. சரியா? ஓகேவா? படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பா வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், அச்சீவ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகேவா? பை பை.